கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்த உறவுகளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து இந்நாட்களிலே செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். 1ஆம் அதிகாரத்திலே நிற்கிறோம். 1ஆம் அதிகாரத்திலே ஏறக்குறைய 30 செய்திகள் நமக்கு உண்டு. 30 செய்திகளா? ஆமாம். வசனமாக வார்த்தை வார்த்தையாக நாம் படிக்க இருக்கிறோம், படித்து கொண்டும் இருக்கிறோம். பெற்ற அதிகாரங்கள் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரை சரியாக விளங்கி கொள்ள வேண்டுமென்றால் சில ஆதார வசனங்கள் முதல் அதிகாரத்தில் உண்டு. அவற்றை ஆழமாக படித்து விட்டால் பெற்ற நாட்களில் நாம் கொடுக்கக்கூடிய செய்திகள் ஈஸியாக நமக்கு விளங்கும், புலனாகும். எனவே 1ஆம் அதிகாரத்திலே இன்னும் சில காலம் நாம் நிற்கப் போகிறோம். கடந்த தடவை நாம் சந்தித்த பொழுது 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை குறித்து நாம் பார்த்தோம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். காலம் சமீபமாக இருக்கிறது. என்ன காலம்? ஒன்று நம்முடைய வாழ்க்கையின் இறுதி காலம், அல்லது ஆண்டவருடைய வருகையின் காலம். ரெண்டில் ஒன்று. எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் என்று நமக்கு தெரியாது. வேதத்திலே விளக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் மட்டுமே நமக்கு தெரியும். நிறைய காரியங்கள் விளக்கப்படவில்லை. காரணம், வெளிப்படுத்தப்பட்டவைகள் மனுஷருக்குரியவைகள், வெளிப்படுத்தப்படாதவைகள் தேவனுக்குரியவைகள் என்று சொல்லி உபாகமம் 29ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையின் இறுதி நாள் எப்பொழுது தெரியாது. ஆண்டவருடைய வருகையினால் எப்பொழுது தெரியாது. ஆண்டவருடைய நாளுக்காக காத்து இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 3ஆம் வசனத்தின் இறுதி பகுதி சொல்லுகிறது, காலம் சமீபமாக இருக்கிறது. அவ்வளோதான். எப்போ நடக்கும் தெரியாது, சமீபமாக இருக்கிறது, சீக்கிரம் சம்பவிக்க இருக்கிறது என்று சொல்லி மட்டுமே நாம் அறிந்து கொள்ளலாம். அதற்குரிய ஒரு ஒத்து வாக்கியம், சற்று வித்தியாசமான வாக்கியம் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம், இனி காலம் செல்லாது என்று வாசிக்கிறோம். காலம் சமீபமாக இருக்கிறது, இனி காலம் செல்லாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நினையாத நேரத்தில் இந்த காலம் நிறைவேறும். நம்முடைய வாழ்க்கையின் இறுதி அல்லது வருஷங்களின் இறுதி சீக்கிரத்தில் நிறைவேறும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். காலம் சமீபம், இனி காலம் செல்லாது. எனவே இன்றைக்கு சில முடிவுகளை, சில தீர்மானங்களை நாம் எடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. தீர்மானம் எடுப்பது ரொம்ப முக்கியமான காரியம். பாவத்திற்கு வேதத்தில் பலவிதமான விளக்கங்கள் உண்டு. ஒரு முக்கியமான விளக்கம், நான் மனதில் வைத்திருக்கக்கூடிய விளக்கம் என்ன தெரியுமா? சின் இஸ் இன்டிசிஷன். தீர்மானிக்க முடியாதது பாவம் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு வயலிலே ஒரு மாடு மேய்ந்து கொண்டிருக்கிறது. பச்சை பசேல் என்ற வயல் நன்றாக மேய்ந்து கொண்டிருக்கிறது. அடிக்கடி அடுத்த வயலை பார்க்கிறது. அங்கேயும் பசுமையாக இருக்கிறது. இங்கே அதற்கு வேண்டிய புல்லெல்லாம் இருக்கிறது. இருப்பினும் அடுத்த வயலுக்கு போய் 4 கடி கடிக்க வேண்டும் என்று மாட்டுக்கு ரொம்ப ஆசை.
ஆனால் அடுத்த வயலுக்கு போகும் பொழுது அந்த வயலுக்கும் இந்த வயலுக்கும் இடையிலே ஃபென்ஸ், ஒரு வேலி போடப்பட்டிருக்கிறது, இரும்பு வேலி. அதில் வேறு முள்ளாக இருக்கிறது. சும்மா அங்கே போக முடியாது. அந்த முள்மேலை தாண்டி போவது ரொம்ப கஷ்டம். ஆசை அடக்கி கொண்டு அவ்வப்போது மேய்ந்து கொண்டிருந்தாலும் மாட்டுக்கு இன்னும் அதிக ஆர்வம். அந்த வயலுக்கு போய் ஆக வேண்டும், கால்களை தூக்கி போட்டாவது போயாக வேண்டும் என்று சொல்லி கருதுகிறது. அந்த வேலிக்கு பக்கத்தில் போகிறது, பயம் வருகிறது, உடனே பின்வாங்குகிறது. வேகமாக ஓடி தாவி விடுவோம் என்று சொல்லி முயல்கிறது, பக்கத்தில் வந்து உடனே பயப்படுகிறது, பின்வாங்குகிறது. பின்பு வேகமாக ஓடி தாவி விடலாம் என்று எண்ணுகிறது, நடுங்குகிறது, பின்வாங்குகிறது. இப்படி 2, 3, 4 தடவை ஓடி ஓடி தயங்கி அப்படியே நிற்கிறது. இந்த வயலில் மேய்வதற்கு அதற்கு ஆசை குறைந்து விட்டது. அடுத்த வயலுக்கு போயே ஆக வேண்டும் என்று அது கங்கணம் கட்டுகிறது. அந்த ஃபென்சிங், அந்த வேலி, அதற்கு பக்கத்தில் போய் நின்று அப்படியே முன்னங்கால்களை அந்த வேலிக்கு மேலே, அந்த முள்ளுகளுக்கு மேலே அப்படி தூக்கி அடுத்த பக்கத்தில் வைக்கிறது. சக்சஸ், வெற்றி, பாதி வெற்றியாகிவிட்டது. இனி பின்னால் இருக்கக்கூடிய 2 கால்களை தானே தூக்க வேண்டும். தூக்குகிறது, தூக்கவே முடியவில்லை. அங்கே 2 கால்கள் அடுத்த வயலிலே, இங்கே 2 கால்கள் இந்த வயலிலே. எவ்வளவு முயல்கிறது, வந்தது தப்பா போச்சே, தப்பாகி விட்டது என்று சொல்லி, சரி முன்னிருந்த வயலுக்கே நான் போய்விடும் என்று சொல்லி முன்னங்கால்களை தூக்கி இங்கே வர பிரயாசப்படுகிறது. முடியவில்லை. முன்னாலே 2 கால், பின்னாலே 2 கால், அந்த வயலிலே 2 கால், இந்த வயலிலே 2 கால், அப்படி வைத்துக்கொண்டே இருக்கிறது. கால்களெல்லாம் உழைகிறது, களைப்பாகிறது, நடுங்குகிறது. அப்படி நடுங்கி நிற்க முடியாமல், பலம் இல்லாமல் அந்த முள்ளு வேலியிலேயே விழுகிறது. துடி துடித்து கொண்டே இருக்கிறது. யாராவது தூக்கி எடுக்க மாட்டார்களா, காப்பாற்றி விட மாட்டார்களா என்று சொல்லி காத்திருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கை இப்படித்தான். ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்க விரும்பாமல் தங்களுடைய சொந்த இஷ்டப்படி சுயமதியை நெறி என்றுகந்து சாய்ந்து தாங்கள் கண்டதை கை பெற வேண்டும், மனம் இச்சித்ததை மாம்சம் அடைய வேண்டும் என்று சொல்லி ஆற்றில ஒரு கால் சேற்றில ஒரு கால் அப்படி சொல்வார்கள் அல்லவா, 2 படகிலே பயணம் அப்படி சொல்வார்கள் அல்லவா. அதுபோல உலகத்தின் மேலும் ஆசை, உன்னத காரியங்களிலும் ஆசை, 2லும் கால் வைத்து படாத பாடுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சென் இஸ் இன்டிசிஷன், தீர்மானிக்க முடியாதது பாவம். எனவே இன்றைய நாளிலே ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம், அல்லது சில தீர்மானங்கள் எடுக்க போகிறோம். நான் எடுக்க போகிற தீர்மானங்கள் எல்லாம் ஒரே காரியத்தை காட்டக்கூடிய தீர்மானமாக இருக்கும். இனி காலம் செல்லாது, காலம் சமீபமாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு உடனடியாக நாம் தீர்மானிக்க வேண்டியது என்ன என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க விரும்புகிறோம். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். என்ன? முதலாவதாக 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை அந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் என்று சொல்லி பவுல் தொடர்ந்து எழுதுவதாக நாம் பார்க்கிறோம். இன்று செய்ய வேண்டியது என்ன? இரட்சணிய நாள், ரட்சிக்கப்பட வேண்டிய நாள். ரட்சிக்கப்படாதவர்கள் இன்றைக்கு மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அதற்கு ஆதாரமாக பவுல் இன்னொரு இடத்திலே சொல்லக்கூடிய ஒரு காரியம், அப்போஸ்தலர் 17 பாருங்கள். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கெல்லாம் கட்டளை இடுகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கருதுகிறார் அல்ல, ஆலோசனை சொல்லுகிறார் அல்ல, வேண்டிக் கொள்ளுகிறார் அல்ல. கட்டளை, தெய்வத்தின் கட்டளை, பிதாவின் கட்டளை, நம் அப்பாவின் கட்டளை. நம் பிள்ளைகளானால் கீழ்ப்படிய வேண்டும், நம் பிரஜைகளானால் கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவன் நம்முடைய பிதா மட்டுமல்ல, நம்முடைய தேவன் ராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, நம் தேவராஜ்யத்தைச் சேர்ந்தவர்கள். பிள்ளைகள் என்பதனாலே கீழ்ப்படிய வேண்டும், பிதாவின் ராஜ்யத்தின் பிரஜைகள் என்பதனாலே கீழ்ப்படிய வேண்டும். என்ன கட்டளை? ரட்சிக்கப்பட வேண்டும், அதற்கு முன்பு மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சகைவினுடைய வீட்டுக்கு ஆண்டவர் செல்ல ஆசைப்பட்டாரே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பற்றினாரே போல
ரட்சிக்கப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். நினிவேயிலே போய் யோனா பிரசங்கம் பண்ணினானே, பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உடனடியான ரட்சிப்பு. இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மனம் திரும்பின கள்ளனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரே, இன்றைக்கு ரட்சிப்பு என்பது நாளைக்கு அல்ல, இன்றைக்கு உடனடியாக. ஒருவேளை இன்றைக்கு இரவிலே கண்களை மூடினால் காலையிலே கண்களை திறக்க மாட்டோம். அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு உண்டாகலாம். எனவே இன்றைக்கே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய பக்கத்தில் 2 சிலுவைகள், 2 கள்ளர்கள், 2 பேரும் ஆண்டவரை நிந்தித்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஒருவன் மனம் திரும்பினானே. காரணம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று ஆண்டவர் சொன்னார். சிலுவையிலே தேவன் இயேசு மூலமாக கொடுத்த பாவ மன்னிப்பு எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் பொருந்தாது. என்ன சொன்னேன்? சிலுவையிலே இயேசுவானவர் மூலமாக பிதா அருளிய மன்னிப்பு எல்லாருக்கும் பொதுவானது, ஆனால் எல்லாருக்கும் பொருந்தாது. எல்லாருக்கும் பொதுவானது. எத்தனை பேர் கூடியிருப்பார்கள் கொல்கத்தா மலையிலே, கல்வாரி மலையிலே? கொல்கத்தா கல்வாரி 2 ஒரே வார்த்தைகள் தான். நிறைய பேர், 700-800 பேர் கூடியிருப்பார்கள் என்று வேத சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். பொதுமக்கள், ஆண்கள், பெண்கள், ஆசாரியர்கள், அதிகாரிகள், சேனை தலைவர்கள், ஒரு நூற்றுக்கு அதிபதி, இவர் மெய்யாகவே நீதிபரனாக இருந்தார் என்று சொன்னானே, ஒருவன் ஈட்டியை வைத்துக்கொண்டு எட்டி நின்று அவரை குத்தினானே, அவன் சிலுவை அடிவாரத்திலே. சில பெண்கள் சிலுவையிலே, 2 கள்ளர்கள். ஒருவனுக்கு ஆண்டவர் கொடுத்த மன்னிப்பு பொருந்திற்று, இன்னொருவனுக்கு அந்த மன்னிப்பு பொருந்தவே இல்லையே. யாருக்கு பொருந்திச்சு? பாவத்திலிருந்து மனம் திரும்பி தேவ பயத்தை காட்டினவன். நம்மை போல தகாததொன்றையும் இந்த மனுஷன் நடப்பிக்கவில்லையே என்று சொல்லி ஆண்டவரை குறித்து அனுதாபப்பட்டு அறிக்கை செய்தானே, நாமோ நம்முடைய தப்பிதங்களுக்கு ஏற்ப தண்டனை பெறுகிறோம். இந்த மனுஷனோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று சொல்லி ஆண்டவரே என்று சொல்லி அவரை குறித்து விசுவாச அறிக்கை பண்ணினானே. அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு என்று விசுவாசித்தானே. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்று சொல்லி தாழ்மையோடு சொன்னானே. இந்த ராஜ்யத்திற்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, எனக்கு தகுதி கிடையாது. நீர் அந்த ராஜ்யத்திற்கு போகும்போது என்னை நினைத்தருளும். ஜஸ்ட் ரிமெம்பர் மீ வென் யூ கம் இன் யுவர் கிங்டம். அப்படித்தான் சொன்னானே ஒழிய என்னையும் கூட்டிட்டு போயிடும் என்று சொல்லவில்லையே. தனக்கு தகுதி இல்லை, அருகதை இல்லை, அந்த ராஜ்யத்திற்கு போவதற்கு தனக்கு எந்த விதமான சிறப்பும் இல்லை என்று சொன்னானே. தாழ்மையோடு ஜெபித்த ஜெபம். உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும். எப்பேற்பட்ட ஜெபம்! ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். இன்னொருத்தர் இருந்தாரே சிலுவையிலே, அந்த ஆளிடத்தில் ஆண்டவர் பேசவே இல்லையே. இருப்பினும் அந்த ஆள் ரட்சிக்கப்பட ஆசைப்பட்டானே. நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் நீ சொன்னானே. நீ கிறிஸ்துவானால் உன்னை ரட்சித்துக்கொள், என்னை ரட்சி, இந்த பயலையும் ரட்சி, நாம் 3 பேரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னானே. அவனுக்கு ரட்சிப்பு என்றால் என்ன அர்த்தம்? சிலுவையை விட்டு கீழே இறங்குவது, காயங்கள் புண்கள் எல்லாம் மாறுவது, விசில் அடித்துக்கொண்டு வீட்டுக்கு போவது, இதுதான் அவனுக்கு ரட்சிப்பு. இதுதான் அவனுக்கு ரட்சிப்பு. அந்த ஆளிடத்தில் ஆண்டவர் பேசவே இல்லை. ரட்சிக்கப்படுவது எப்போ? மனம் திரும்பும் போது, பாவத்திலிருந்து திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது. சகைவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும். அவரை பார்ப்பதற்கு அவனுக்கு ஆசை இல்லை. அதனால்தான் மரத்தின் மேல் ஏறி மரக்கிளைகளுக்குள்ள இலைகளுக்குள்ளே ஒளிந்து கொண்டான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்த்து கொண்டிருந்தான். அவனை பார்க்க விரும்பாதவனை ஆண்டவர் பார்த்தார். சீக்கிரமே இறங்கி வா, உன் வீட்டுக்கு போகணும் என்று சொல்லி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லவில்லை. அப்படியே அமைதியாக இருவரும் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் மனம் திரும்பி பாவ அறிக்கை பண்ணினானே. நான் எதையாவது அநியாயமாக சம்பாதித்தது உண்டானால் நாளத்தனையாக திருப்பி கொடுப்பேன், என் ஆஸ்தியிலே பாதியை ஏழைகளுக்கு கொடுப்பேன். பாவ அறிக்கை பண்ணிய பொழுது தேவ ரட்சிப்பு அவனுக்கு கிடைத்ததே. வீட்டுக்கு போன உடனே ஆண்டவர் சொல்லிவிட்டார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா?
உங்கள் வீடு, உங்களுடைய குடும்பம், உங்கள் மனைவி, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா? அப்படி என்றால் இந்த செய்தியினாலே உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. இன்று ரட்சிப்பு. இரண்டாவதாக, இன்று ஆண்டவருடைய வசனம், தேவ வசனம். உபாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் இன்று நாம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல், இன்று வந்தாச்சா நம்ம வார்த்தை. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. இருதயத்திலே இருக்கணுமா ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய வேதம். மறந்துடக்கூடாதுன்னு அர்த்தம். சங்கீதக்காரன் சொல்றான், 119ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில், I have stored your word in my heart that I may not commit sin against you. உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை, வசனங்களை, வார்த்தைகளை, உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். I have ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி? மனப்பாடம் பண்ணி இருதயத்தில் வைத்திருக்கிறேன். இருதயம் அந்த வசனங்களை எனக்குள்ளே காத்திருக்கிறது. ஆறுதலான வேளைகள் எனக்கு வேணுமா? வசனம் தாங்குகிறது. பிறகு பகை நிறைந்த சூழ்நிலையிலே அந்த வசனங்கள் என்னை பாதுகாக்கிறது. எப்படிப்பட்ட தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று நான் யோசிக்கும் பொழுது அந்த வசனம் எனக்கு வழிகாட்டுகிறது. நல்ல வழியில் நடக்க அது தீபமாக, வெளிச்சமாக எனக்கு பயன்படுகிறது. எனவே இருதயம் முழுவதும் இறைவனுடைய வார்த்தை. மீண்டும் அந்த வசனங்கள், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. பிள்ளைகள், வீட்டில் உள்ள பிள்ளைகள், 7ஆம் வசனம், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, கடமுறைக்காக போதித்தல்ல, கருத்தாய் போதித்து, கரிசனையோடு போதித்து, கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்களா? உட்கார்ந்துருக்க போதும், வழியில் நடக்கிற போதும், காம்பவுண்டுக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கீங்களா? படுத்து கொண்டிருக்கிற போதும் படுத்துக்கிட்டே இருக்கீங்களா? மேல ஃபேனை பார்த்துக்கிட்டு எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, தகப்பனுக்கும் தாய்க்கும், தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய கற்பனைகளை பார்த்தீங்களா? எந்த நேரமும் பிள்ளைகளுக்கு வசனத்தை போதிக்க வேண்டும். எதற்கு பிள்ளைகள் தாறுமாறாக வாழ்கிறார்கள்? எதற்கு பிள்ளைகள் யாரோடு ஓடுகிறார்கள்? எதற்கு பிள்ளைகள் ஜெயிலில் இருக்கிறார்கள்? எதற்கு பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் புறக்கணித்து விட்டு சோவாரிகளைப் போல சுற்றுகிறார்கள்? வசனம் இல்லை, வசனம் இல்லை, விசனம் உண்டு. பேசுங்க. அடுத்த வசனம், அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது, அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக என்றெல்லாம் தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். வசனத்திற்கு தெய்வம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை இந்த வசனங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அதிகமாக விளக்கம் தேவையில்லை, அதிகமாக விளக்கம் தேவையில்லை. இப்பொழுது நான் வாசிக்க கேட்ட இந்த வசனங்களை திரும்ப திரும்ப நீங்கள் வாசித்தாலே போதுமானதாக இருக்கிறது. பிள்ளைகள் வளர பால் தேவையாயிற்றே, அதுபோல தேவனுடைய பிள்ளைகள் வளர தேவனுடைய வசனம் தேவை. பேதுரு புத்தி சொல்லுகிறான் பாருங்கள். பேதுரு பெரிய அறிஞனோ, வேதத்தை கரைத்து குடித்தவனோ. அவனை பற்றி வேதம் என்ன சொல்லுது? பேதுருவையும் யோவானை பற்றி அப்போஸ்தலர் 4:13 படிப்பறியாதவன், பேதமை மிகுந்தவன், படகொட்டி மீன்பிடித்த பாமரன். அந்த ஆள் என்ன சொல்றான் பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி, நீங்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், பௌத்திரர் கூட, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று வாசிக்கிறோம். ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். வசனத்திலே நீங்கள் வளருங்கள். குழந்தை வளர பால் தேவை, தேவனுடைய பிள்ளைகள் வளர வேதம் தேவை. வேதத்தை விட்டு விடாதிருங்கள். தேவன் மகிமைப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒன்று தேவனுடைய வசனம். வேதத்தை அவர் முக்கியப்படுத்தி மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய நாமத்தின் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவருடைய வேதத்தை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே
வேதத்தை அறிகிற அறிவிலே வளரத்தக்கதாக விளங்குங்கள். இன்னொன்று, இன்று அடுத்தாற் போல என்ன, 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே சில குஷ்டரோகிகளை பார்க்கிறோம். சில குஷ்டரோகிகள், அவர்களுடைய ஆவல், அவருடைய ஆசை, அவருடைய ஆர்வம், அவங்க பசியோடு வராங்க. அப்போ அவங்களுடைய நகரம், அவங்களுடைய தேசம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. வெளியே நின்று கொண்டிருந்தாலும் ஆபத்து. காரணம், சீரியருடைய பாளையம், பட்டாளம் அங்கே சிதறி கிடக்கிறது. இவர்கள் வந்தது தெரிந்தால் ஒரே நொடியிலே கொண்டு விடுவார்கள். பட்டணத்துக்குள்ளே போகவும் முடியாது, அங்கே பஞ்சம். உள்ளே பஞ்சம், வெளியே பட்டயம். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே சில குஷ்டரோகிகள், அவர்களுடைய காரியத்தை குறித்து பார்ப்போமா? ஒன்றும் அவர்களுக்கு இல்லையே, ஒன்று அவர்களுக்கு கிடைக்கவில்லையே. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்பு அவர்கள், அந்த குஷ்டரோகிகள், ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்நாள்னா இன்று நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள் என்று வாசிக்கிறோம். காரணம், பாளையம் முழுவதும் சீரியர்கள் செத்து கிடந்தார்கள், சிதறடிக்கப்பட்டார்கள். ஆங்காங்கு நிறைய உணவுகள், நிறைய அரிசி, நிறைய கோதுமை, நிறைய சோளம், நிறைய உணவுகள். பஞ்சம் தீரும் உள்ளே போய் சொன்னால். எனவே இன்று பட்டணத்துக்குள்ளே போய் நற்செய்தி, சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய நாள். புறப்பட்டு சென்றார்கள் இந்த தியாகிகள். எப்படி தியாகிகள்? தாங்களாக அங்கே கிடப்பதையெல்லாம் உண்டு வாழ விரும்பவில்லை, தாங்களாக அவற்றையெல்லாம் சுருட்டி கொண்டு செல்ல விரும்பவில்லை. இன்று நற்செய்தி அறிவிக்கக்கூடிய நாள் என்று சொல்லி வேதத்திலே இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். உள்ளே போனாலும் ஆபத்து, வெளியே நின்றாலும் ஆபத்து. நற்செய்தி அறிவிக்கக்கூடிய நாள். என்ன நேரிட்டாலும் பரவாயில்லை, அவர்கள் புறப்பட்டு சென்றதாக வேதத்திலே வாசிக்கிறோம். இன்று நீங்கள் நற்செய்தி சொல்ல வேண்டும். ஏனென்றால் நற்செய்தி உங்களுடைய உள்ளத்திலே உண்டு. எனவே ஆண்டவரை குறித்து, அவருடைய செய்தியை குறித்து அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லி பவுல் சொன்னானே. ஐயோ என்றால் ஆபத்து என்ற அர்த்தம். நிச்சயமாக ஆபத்து. இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோம். பிராணவாயுவை, ஆக்சிஜன், அதை நாம் சுவாசிக்கிறோம். அப்படி வைத்துக்கொள்ள முடியுமா? உள்ளே மேக்சிமம் 2 நிமிஷம். அதற்கு பிறகு அதை விட்டே ஆக வேண்டும். அப்போதான் உயிர் வாழ்வோம். சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து, அவரை ஏற்றுக்கொள்வது உள்மூச்சு, அவரை எடுத்துரைப்பது வெளிமூச்சு. இந்த 2ம் இணைந்தே காணப்பட வேண்டும். சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் நமக்கு ஐயோ என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே ஆண்டவரை குறித்து அறிவித்து ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பவுலின் பாரத்தை குறித்து இன்னொரு காரியத்தை நாம் பார்த்து விடுவோமா? ரோமர் எடுங்கள். அதிலே பவுலின் பாரத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரம். ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே பவுலுடைய நிச்சயம், நிர்ணயம், நிர்பந்தம் ஆகிய காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஐயா, இப்படிப்பட்ட அடுக்குமொழி வார்த்தைகள் எல்லாம் வச்சிருக்கீங்களே, இது உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஆண்டவரே இவற்றையெல்லாம் தந்தார். சரியா? ஓகே. கனம், தூதி, மகிமை எல்லாம் கர்த்தருக்கு. ரோமர் 1ஆம் அதிகாரம் எடுங்கள். ரோமர் 1ஆம் அதிகாரம் முதல்ல ஒரு நிர்பந்தம், கம்பல்ஷன், ஒரு நிர்பந்தத்தை பார்ப்போமா? 14 கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். கடனை தீர்த்தாகணுமே, நிர்பந்தம். அதுக்கு பிறகு ஒரு நிர்ணயம், அதை பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை பாருங்க, 13. ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும், வார்த்தை என்னது? நற்செய்தி, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். இது நிர்ணயம், தீர்மானம். 3வதாக ஒரு நிச்சயம் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த வசனம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. இது நிச்சயம் இருந்ததுனாலே ரட்சிப்பு நிச்சயம் இருந்ததுனாலே நிர்ணயம் கொண்டான், தீர்மானம் எடுத்தான். நிர்ணயம் இருந்ததுனாலே அவனுக்கு நிர்பந்தம், சொல்லியாக வேண்டும். இயேசுவை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து புறப்பட்டு சென்றதாக நம் வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கூட
நம்மிடத்தில் இருப்பதை, ஆண்டவனுக்கு ஒப்புவித்ததை நாம் மற்றவர்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாக ஆண்டவரை குறித்து அறிவித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். இன்னொன்று என்ன? உபாகமம் எடுத்துக்கொள்வோமா? உபாகமம் 29ஆம் அதிகாரம், அதில் பார்க்கும் பொழுது, உபாகமம் 29ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 13, 14 வசனங்களை பாருங்கள். உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவிகளும் உங்கள் பாளையத்துக்குள் இருக்கிற உங்கள் விறகுக்காரனும் உங்கள் தண்ணீர்காரனுமான அந்நியர் எல்லாரும் இன்று செய்ய வேண்டிய காரியங்கள், நாளைக்கல்ல, இன்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறீர்களே. ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பிரசன்னம், இன்று நிற்கிறீர்களே. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்களும் பிள்ளைகளும் வீட்டில் உள்ளவர்களும் உங்கள் வேலைக்காரர்களும் இன்று ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று பழகுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. சரி, ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கக்கூடிய மக்களாக நாம் விளங்க வேண்டும். எப்படி ஐயா ஆண்டவருடைய பிரசன்னம் எப்படி ஐயா நம்மிடத்தில் வரும்? 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் வாசமாயிருக்கிறேன் என்று வாக்கருளிய தெய்வம். 2 பேர் 3 பேர் கூடுவது எப்போ? குறிப்பாக குடும்ப ஜபம் செய்யும் பொழுது. ஆமாம், உங்கள் வீட்டில் குடும்ப ஜபம் உண்டா? இல்லையா? இன்று ஆரம்பியுங்கள். தேவ சமூகத்தை நாடுங்கள். கர்த்தருடைய பிரசன்னத்தை காத்துக்கொள்ளுங்கள். அது எதுக்கு நம்ம காக்கணும்? நான் தான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அவர் தான் நீதியின் வலதுகரத்தினாலே நம்மை தாங்கி வழி நடத்துகிறாரு. அவருடைய பிரசன்னம் ஏற்கனவே இருக்குதே, எதுக்கு காத்துக்கிடணும்? We should guard the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். மோசேக்கு விரோதமாக ஆரோனும் மிரியாமும் சொந்த அண்ணன் சொந்த அக்கா பிராது பேசிய பொழுது, புரளி பேசிய பொழுது, கோல் பேசிய பொழுது என்ன வாசிக்கிறோம்? என்னாகமம் 12 கர்த்தர் அவர்களை விட்டு போய்விட்டார் என்று வாசிக்கிறோம். They lost the presence of God. பிறருக்கு விரோதமாக, குறிப்பாக கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக வீட்டிலே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மௌனமாய் கேட்பவர் ஆண்டவராகிய தெய்வன் விட்டு போய்விட்டார், பிரசன்னம் நீங்கியது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த பிரசன்னத்தின் ஆழத்தை, அந்த பிரசன்னத்தின் அறிவை, அந்த பிரசன்னத்தின் ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போனார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. எனவே கர்த்தருடைய பிரசன்னத்தை காத்துக்கொள்ளுங்கள். இன்று பார்ப்போமா? இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி, வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். இத்தனை செய்திகளை கேட்டீர்களே, இன்றளவும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, இருதயத்தை கடினப்படுத்தாமல் இயேசுவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. யாத்திராகமம் 7. பார்வோனுடைய இருதயத்தை அவனே கடினப்படுத்தினான். பார்வோனுடைய இருதயத்தை அவனே கடினப்படுத்தினான். யாத்திராகமம் 8. பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார். யாத்திராகமம் 9. கடினப்பட்ட இருதயத்தை மீண்டும் மீண்டும் கடினப்படுத்தினால் கர்த்தரே ஒரு நேரத்திலே கடினப்படுத்தி விடுவார். அதற்கு பிறகு போக்கு சொல்ல இடமில்லை. கடினப்பட்ட இருதயம் உங்களுடைய இதயமாக இருக்கும் என்றால் இன்னும் பாவத்திலிருந்து மனம் திரும்பவில்லை, இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, இன்னும் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படவில்லை என்று எண்ணுவீர்கள் என்றால் கடினப்பட்ட இருதயம் கடினப்படாமல் இருக்கத்தக்கதாக, அல்லது அந்த கடினப்பட்ட இருதயத்தை நொறுக்கும் உருக்கும் திரும்ப வனையும் என்று கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுக்காமல் இன்னும் கடினத்தோடு வைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் பார்வோனுடைய முடிவு, பார்வோனுடைய அழிவு உங்களுக்கு சொந்தமாகும். பார்வோனையும் அவன் சேனையையும் சமுத்திரத்தில் அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவ்வாறாக வாழ்க்கை முடியும். எனவே கடினப்பட்ட இருதயங்கள் கர்த்தருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டு இன்று செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக செய்து முடிக்கும் பொழுது ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு, நிச்சயமாக உண்டு. ஆகாய் 2:19 ஆண்டவர் சொல்லும் பொழுது, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமாக வேண்டுமா? அப்படின்னா இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை இன்றைக்கே செய்வோம். இனி காலம் செல்லாது, காலம் சமீபமாயிற்று. இன்றே இரட்சண்யத்தின் நாள். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. காலம் சமீபமாயிற்று, இனி காலம் செல்லாது. எனவே இன்று
சில காரியங்களை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். இன்று சில காரியங்களை நாம் செயலாற்ற வேண்டும். அதற்காக நீர் போதித்த காரியங்களை நாங்கள் மனதிலே ஏற்றுக்கொண்டு இன்றைக்கே இரட்சணை நாள் என்று அறிந்து இன்றிலிருந்து வசனங்களை தொடர்ந்து நாங்கள் வாசித்து தியானித்து கைக்கொண்டு வாழவும், சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லவும், தேவ பிரசன்னத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே காத்து கொள்ளவும், கடினமான இருதயம் கனிவான இருதயமாக மாறத்தக்கதாக கர்த்தருடைய சமூகத்திலே எங்களுடைய இருதயத்தை அர்ப்பணித்து, கல்லான இருதயம் எங்களை விட்டு நீங்க வேண்டுமே, சதையான இருதயம் எங்களுக்குள்ளே ஏற்பட வேண்டுமே என்று சொல்லி கர்த்தருக்கு எங்களுடைய இருதயத்தை அர்ப்பணித்து வாழ எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.